அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரமலானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சியினை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், அருள் நிறைந்த புனித ரமலானை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நமது இறையச்சத்தை வலுப்படுத்தவும், ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த 11 மாதங்களாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக மிக குறைவாகவும், அதிகமான மக்கள் அமல்கள் செய்யாமலுமே வாழ்ந்து வருகிறோம். இந்த ரமலான் மாதத்தை கொண்டு உள்ளத்தை சீர்படுத்தி வரக்கூடிய காலங்களில் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாம ஏற்பாடு செய்யறோம். அப்ப இதற்குன்னு சொல்லி தாயிக்கள் அந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உரையாற்றுவதற்காக வெளியூர்களில் இருந்து தாயிக்கள் வந்திருக்காங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உரையாற்றுவாங்க. நாம அந்த உரையை செவிதாழ்த்தி கேட்கணும். ஏன்னா நம்ம வெளியில உள்ள பிரச்சனைகளை பத்தி பேசாம, நம்ம நிறைய பேர்த்த சந்திக்காம இருப்போம், இங்க சந்திப்போம், அதை பத்தி பேசாம மார்க்கத்தை பத்தி என்ன சொல்றாங்க, நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பால்படுத்தும் பழக்க வழக்கம் என்ற தலைப்பின் கீழ் தற்போது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஆகுக என்ற ஒரு சொல்லிக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு உகந்தவனாகும். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதஅத் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அண்ணலும் பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகவும், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும், குறிப்பாக இந்த சபைக்கு வந்து அமர்ந்து இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காகவும் மார்க்க செய்திகளை தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்காகவும் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பால்படுத்தும் பழக்க வழக்கம் என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை என் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதில் முதலாவதாக இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் மூமின்களுக்கு அறிவுரை சொல்கிறாக, அந்த அறிவுரை மூமின்களுக்கு பலனளிக்கும் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல இன்னும் சில இடங்களில் முகமதே நீ நினைவூட்டுவீராக, அந்த மார்க்கத்தை நினைவூட்டுவீராக, மார்க்கம் மூமின்களுக்கு பலனளிக்கும் என்பதாக சொல்லி காட்டான். அப்ப பல விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். அப்ப இது போன்ற சபைகள்ல இறைவனை பற்றி நினைவூட்டும் பொழுது, இறை செய்திகளை சொல்லும் பொழுது, அது முஸ்லீமாக இருக்கக்கூடிய மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து அந்த அறிவுரை பலனளிக்கும் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில தான் இந்த ரமலானுக்கு முன்பதாக சில செய்திகளை உங்களுக்கு சொன்னோம் என்று சொன்னால் அது உங்களுக்கு பலனளிக்கும் என்கின்ற ரீதியிலே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுபோன்று இது போன்ற சபைகளிலே நாம் வருவதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால்,
இந்த அல்லாவை பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையிலே மலக்குமார்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். அப்படி வந்து அவர்களிடத்திலே சூழ்ந்து கொண்டு திரும்பி செல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களிடம் விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது இறைவன் கேட்பான், அவர்கள் எதன் மீது ஆசை கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் சொர்க்கத்தை ஆசை வைக்கிறார்கள். சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களா? இல்ல, அவங்க பார்த்ததில்ல. பார்க்காம இவ்வளவு ஆசைப்படுறாங்கன்னா பார்த்தா எவ்வளவு ஆசைப்படுவாங்க? அதிகமா ஆசைப்படுவாங்க. அவங்க எதை குறித்து பயப்படுறாங்க? உன்னுடைய நரகத்தினுடைய தண்டனைகளுக்கு அவங்க பயப்படுறாங்க அப்படி என்று சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவாங்க. நரகத்தை அவங்க பார்த்திருக்காங்களா? இல்ல, பார்த்ததில்ல. பார்த்தா இதை விட கடுமையாக அவங்க அஞ்சுவாங்க என்று சொல்லி மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க. அதே போல என்கிட்ட என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுறாங்க என்று சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னன்னா, இறைவனுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பது இந்த ஹதீஸினுடைய சுருக்கமான ஒரு விளக்கம். அப்ப இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே மார்க்கத்தை அறிஞ்சு கொள்ளணும் என்று வந்தாலும் சரி, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அதனால வந்திருக்கிறேன்னு வந்து அமர்ந்திருந்தால் கூட அதற்கும் மன்னிப்பு கிடைப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப இதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த சபைக்கு வந்து என்ன ஒரு நன்மை என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, இறைவனை பற்றி பேசக்கூடிய மார்க்கம் பேசக்கூடிய எந்த சபைக்கு சென்றாலும் அதற்கு இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்பதை மனதிலே நிறுத்தி நன்றாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து செவியேறுங்க. இது வந்து மூமின்களுக்கு பலன் அளிக்கும்ங்கிறாங்க. அப்ப பலன் அளிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சபையை அதை மாத்தணும்னா கூர்ந்து இதை கவனிங்க என்று சொல்லி உரைக்குள்ள சென்றார். அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித இனத்தை வந்து அல்லாஹ் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான். என்னதான் சிறந்த படைப்பாக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடிய இயல்புடையவனாக இந்த மனிதனை படைச்சிருக்கிறான். அப்ப இந்த பாவத்திலிருந்து மீள்வதற்காக பல்வேறு தரப்பட்ட அறிவுரைகளை திருமறை குர்ஆன் வாயிலாகவும் நபிகளாருடைய வாயிலாகவும் பல செய்திகளை சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவை வைத்து அதை சிந்திச்சு பார்க்கிறோம். அந்த தவறுல இருந்து பல பேர் என்ன செய்யறோம்? மீண்டு எழும்புறோம். சில பேர் என்ன செய்யறாங்க? தவறின் பக்கமே சென்று அவங்க பாவிகளாக மாறிடுறாங்க. நடுவுல சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா பாவம் செய்வாங்க, மனம் மருந்துவாங்க, திரும்பி பாவத்துல போய் விழுந்துருவாங்க. அப்ப அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் என்ன செய்வாங்கன்னா இறைவனிடத்துல மன்றாடுவாங்க. எல்லாரும் நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இதுல இருந்து எங்களால மீள முடியல. நம்மள்டே சொல்லுவாங்க, என்னவாய் பண்றது, நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், தொழுகணும்னு நினைக்கிறேன், நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, எனக்கு அந்த தவறின் பக்கமே நான் போகிறேன், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க, மீளணும் தான் நான் எவ்வளவு முயற்சி செய்யறேன், ஆனா அதுல இருந்து என்னால மீள முடியல என்று சொல்லுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பழக்க வழக்கம் என்கின்ற ஒரு அடிப்படை காரணம் தான். அந்த பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி பழகி பழகி ஒரு கெட்ட விஷயங்களை பழகிக்கிட்டே இருக்கிறதுனால அதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியல, முழுமையாக வர முடியல. அப்ப அந்த பழக்க வழக்கம்னா என்ன, அதை எப்படி கையாளணும், ஏன் நம்ம தொடர்ச்சி அந்த தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறோம், அதுல இருந்து எப்படி மீள்வது என்பதை குறித்து தான் இந்த உரை இருக்க போகிறது. அப்ப இந்த பழக்க வழக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவாகவே நம்ம தவறு செய்யக்கூடியவங்க இந்த குடிகாரர்கள் இருப்பாங்க, மது அருந்துவார்கள். அவர்களை பத்தி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலவாகும், உடம்பு சரியில்லாம போகும், இந்த மதுவினால பல்வேறு தரப்பட்ட நோய்கள் ஏற்படும். இருந்தாலும் விட முடியாது. ஏன்னு சொன்னா அதை குடிச்சு குடிச்சு அதுக்கே என்ன செஞ்சிருப்பாங்க, பழக்கப்பட்டு போயிருப்பாங்க. அதே போல ஒரு டீ கடைக்கு போனா பல பேர் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் டீ கடைக்கு போனா எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் என்ன செய்வாரு, டீ கேட்பாரு, ஒருத்தர் காஃபி கேட்பாரு, ஒருத்தர் லெமன் டீ கேட்பாரு, ஒருத்தர் என்ன செய்வாரு, இப்ப லேயர் டீன்னு வந்திருக்கு, எனக்கு லேயர் டீ கொடுங்க, எனக்கு சக்கரை கம்மி, எனக்கு பிளாக் டீ என்று சொல்லி அந்த கடைக்கு ஒரு 10 பேர் போனாங்கன்னா மாஸ்டர் மண்டே பிச்சுக்கணும். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. பெண்கள் எடுத்துக்கொள்ளுங்க, வீட்டுல ஜாமான் வாங்கிட்டு சொல்லுவாங்க, டீ தூள் வாங்கிட்டு வருவாங்க. ஏன் அந்த கம்பெனி வாங்கல, அதுல போட்டாதான் டீ நல்லா இருக்கும், ஏன் இந்த மசாலா வாங்கல, இந்த மசாலா போட்டா தான் நல்லா வரும், அதனாலதான் நீ குழம்பு சரியில்லை என்று சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னன்னா, அந்த டீ தூளே போட்டு பழகிட்டாங்க. இந்த டீ குடிச்சே அவங்க பழகிட்டாங்க. ஒருத்தர் லெமன் டீயே பழகிருப்பாரு, ஒருத்தர் காஃபியே பழகிருப்பாரு. இப்படி அதுல அவங்க பழகுறதுனால அதை விட்டு என்ன செய்ய முடியல, அவங்களால வெளியில வர முடியல. அப்ப இந்த பழக்க வழக்கம் என்பது பழகி பழகி பல ஆண்டுகளாக பழகி அதிலே அவங்க இருக்கிறதுனால உள்ளத்துல என்ன ஏற்பட்டுச்சுன்னா அதை குறித்த வடுக்கள் ஏற்பட்டது. அப்ப அதிலே பயணிக்கக்கூடியதுனால அந்த தவறின் பாலே என்ன செய்யறாங்க, எப்படி மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் வருமோ அதே போல என்ன செய்யறாங்க, தவறை நோக்கி போகக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அதே போல பாருங்க, ஒருத்தவங்க நல்ல லக்ஸரியா ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்க தூங்குங்கன்னா தூங்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பாயில தான் எனக்கு தூக்கம் வரும், இடம் மாறிடுச்சு எனக்கு தூக்கம் வராது அப்படின்பாங்க. என்னதான் ஒரு ஏசி போட்டு தூங்கினாலும் அவங்களுக்கு அங்க தூக்கம் வராது, இடம் மாறிடுச்சுன்னா தூக்கம் வரலாம்பாங்க. இது எல்லாம் எந்த அடிப்படையில வருதுன்னா பழக்க வழக்கத்தினுடைய அடிப்படையில தான் வருது. அப்ப ஒரு மனிதனை வந்து நம்ம நல்லவர் கெட்டவர்னு எப்படி நம்ம முடிவு பண்றோம்னா, அதிகமாக நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவரை நல்லவர்னு சொல்லுவோம்,
அதிகமாக கெட்ட பழக்க வழக்கம் உடையவங்கள என்ன சொல்லுவோம், கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல்லாமே எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறதுனா நம்ம பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை வைத்து தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு. இது உதாரணமா நான் சொல்றேன். எப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல பென்சில்ல கோடு போடுறாங்க. ஒரு நடை போட்டா லேசா இருக்கும். ஒரு 10 நடை 20 நடை 30 நடை போட்டாங்கன்னா எப்படி ஆகும்னா மார்க்கர்ல போட்ட மாதிரி ஆயிரும். அதை அழிக்க முடியாது. அதே போல்தான் நாம் செய்த தவறுகளை மீண்டும் 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 திரும்ப திரும்ப செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா ஆழமாக அது பதிந்து விடுகிறது. அதை நோக்கி நம்ம என்ன செய்யறோம், போகிறோம். அப்ப இந்த பழக்க வழக்கத்தை நம்ம தொடர்ச்சியா வச்சிருந்தோம்னா நம்முடைய உள்ள எப்படி போயிரும்னா இறுகி போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லி காட்டுற திருமறை குர்ஆன்ல, யார் இந்த மனோ இச்சையை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் பெரும்பகுதியானவர்களுடைய உள்ளம் கடினமாக போகிறது. அவர்கள் பெரும்பாலும் ஃபாசிகூனாக மாறிவிடுகிறார்கள், அவர்கள் பாவிகளாக போய்விடுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உள்ளத்தை நம்ம மீட்டு எடுக்கணும். இந்த பழக்க வழக்கத்திலே இருந்தோம்னா பாவத்தை விட முடியாது. பாவத்தை விடணும்னா நம்ம என்ன செய்யணும், அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடணும். எந்த விதமான முயற்சிகளை ஈடுபடணுங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாவத்தை தொடர்ச்சியா செய்யும் பொழுது ஒரு மூமியினுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி விழுந்துருமா. அந்த கரும்புள்ளி ஒண்ணு விழுவும். தொடர்ச்சியா அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்ய என்ன செய்யும், 2வது கரும்புள்ளியே விழுந்துரும். 3வதாக என்ன ஆகுனா, 3வதாக அந்த பாவத்தை தொடர்ச்சியா செய்யும் பொழுது இன்னொரு கரும்புள்ளி விழுவும். இதிலே ஒரு மனிதன் நீடித்து இருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், பாவியாக போயிடுவான். அப்ப அதுல இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பாவங்களை எல்லாம் கைவிடும் பொழுது, ஒண்ணாக கைவிடும் பொழுது அந்த கரும்புள்ளி என்ன செய்யும், மீண்டும் அகற்றப்படும். அப்ப அந்த கரும்புள்ளியிலே இருக்கணுமா இல்லையாங்கிறத நம்ம முடிவு செய்யணும். பாவத்தை விட்டாதான் அந்த கரும்புள்ளியே அகற்றப்படும். அதே போல நப்சு என்பது, உள்ளம் என்பது 3 வகையாக இருக்கிறது. முதலாவது என்ன, நப்சுல் அம்மாரா, அது பாவத்தை ஏவக்கூடிய ஒரு மனதாக இருக்கின்றது. அடுத்தது என்னன்னா நப்சுல் லவ்வாமா. இந்த லவ்வாமா என்பது பாவம் செய்வாரு, அந்த உள்ளம் என்ன செய்யும், இப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், தூதர் தடுத்திருக்கிறாங்க என்று நமக்கு நினைவூட்டும். அப்ப அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோம். அதுலயே நம்ம வீழ்ந்து இருந்தோம்னு சொன்னா நப்சுல் அம்மாராவா மாறிடும். ஏன்னா அது பாவம் செய்யக்கூடிய மனது, எப்பொழுதும் பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த லவ்வாமா சொன்னபடி நம்ம அதை கேட்டு தவறு செய்வதிலிருந்து மீண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அது எப்படி மாறிடும், அதுல இருந்து நம்மள உயர்ந்த இன்னொரு குணம் இருக்கு. அந்த குணத்திற்கு முத்மையின்னான்னு சொல்லுவாங்க, அந்த நப்சுலுக்கு பேரு. அது சொர்க்கத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நப்சு. அப்ப அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கணும். அதற்கு என்ன செய்யணும்னா நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் கைவிட வேண்டும். அப்ப அந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பாவங்கள்லாம் வருதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பழக்க வழக்கம் எப்படி வருதுன்னா, ஏன் வருதுன்னா, நம்முடைய உடல்ல ஒரு 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 விதமான சுரப்பி சுரக்குது. அந்த டோப்போமைன்னு சொல்லுவாங்க அறிவியல் ரீதியா. அந்த டோப்போமைன் என்ன செய்யும்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த மகிழ்ச்சி எந்தெந்த கட்டத்துல எல்லாம் எதன் மூலம் ஏற்படுதோ அதை நோக்கி நம்ம போயிடுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கஷ்டத்துல இருப்பாங்க, துன்பத்துல இருப்பாங்க. அப்போ ஒரு நண்பர்கிட்ட போய் பழகும் பொழுது என்ன செய்வாங்க, தீமையான பழக்க வழக்கங்களை பழகிக்குவாங்க. பெண்கள்லேயே பல பேர் என்ன செய்வாங்கன்னா, பொடி போடக்கூடிய பழக்கம் இருக்கும். அதுவும் போதைப் பொருள் தான், அதுவும் ஹராம் தான். இது மட்டும் போதை இல்லை, வீடியோ கேம்ஸ் விளையாடுவது, போன் பாருங்க, போன்ல எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விதமான அதுல எதுவுமே இருக்காது, வாட்ஸ்அப்ல மெசேஜே வந்திருக்காது. இருந்தாலும் என்ன செய்வாங்க, எடுத்து மறுபடியும் பார்ப்பாங்க. எப்படி வெத்தலையில சுண்ணாம்பு தடவாங்களோ அதே போல என்ன செய்வாங்க, எடுத்துட்டு திரும்பி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போன் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, நம்ம போட்டோ போட்டிருக்கோமே அதுக்கு லைக் வந்திருக்கா, எத்தனை இது வந்திருக்கு, கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லாமே என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு வகை போதை தான். அப்ப இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா, இது செய்யும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல பாருங்க, இன்னைக்கு மதரசாக்கள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், பரிசு கொடுப்போம். ஒரு சின்ன சோப்பு டப்பா தான் கொடுப்போம். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன பெரிய உற்சாகமா இருக்கும். மேடையில ஏறி பேசும் பொழுது அவ்வளவு உற்சாகமா இருக்கும். நம்ம மீண்டும் நல்லபடியா பேசணும், மீண்டும் நம்முடைய குரானை அழகான முறையில ஓதணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு ஆர்வம் வரும். அதே போல விளையாட்டு போட்டிகள்ல பாத்தீங்கன்னா, அந்த சிறுவர்கள் எப்ப சூப்பரா ஜெயிச்சு கொடுத்துட்ட, நம்ம டீமை ஜெயிக்க வச்சுட்ட என்று அவங்க ஊக்கம் ஊட்டும் பொழுது அவர்களுக்கு அதிகமான ஊக்கம் ஏற்படும், ஒரு உற்சாகம் ஏற்படும். இதுல என்ன செய்யும், ஒரு டோப்போமைன் சுரக்கும். இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே போலதான் போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, தனக்கு பிடித்த விஷயத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அது என்ன ஆகும், டோப்போமைன் சுரந்து அவனுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். அப்ப இதுதான் நம்முடைய பழக்க வழக்கத்துக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது மட்டும் இல்லாம, ஒரு பெண்கள் இருக்காங்க, ஆண்களோட சாட்டிங் பண்றாங்க, ஒரு ஆண் பெண்களோட சாட்டிங் பண்றாரு. இதெல்லாம் என்ன செய்யும், மார்க்க அடிப்படையில் தவறு. இருந்தாலும் அவங்களுடைய உள்ளத்துக்கு என்ன செய்யும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த பாவங்கள் எல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கு. இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, ஏன் கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த புத்தகம் படிப்பு இப்படின்னு சொல்லி ஓவர் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா வீடியோ கேம் பக்கம் போறாங்க. அதுலயே என்ன செய்யறாங்க, அடிமையாகி எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, தொழுகையை மறந்துடுறாங்க,
மார்க்கத்தில் செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் மறந்துடுறாங்க. இப்படி மறந்துட்டு அதுலயே மூழ்கி போயிடுறாங்க. அப்ப இது பழக்க வழக்கமாகி நாளடைவில் என்ன, சாப்பாடு கூட வேண்டாம், பள்ளிக்கும் போறதில்ல, தொழுகிறது இல்ல, சாப்பாடு வேணாம் என்று அந்த வீடியோ கேம் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், சனிக்கிழமை ஆனா போதும், அந்த வீடியோ கேம் எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு, அப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிமையாகிறதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னா, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, கவனம் இல்லாம இருக்கும் பொழுது, ஒரு மன அமைதியை தேடி போகும் பொழுது அந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கு எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஆளாகிறாங்க. அதே மாதிரி டிவி பார்க்கறதா இருக்கட்டும், நாடகம் பார்க்கறதா இருக்கட்டும், எதை எடுத்தாலும் என்ன, அது வந்து டோப்போமைனுங்கிற அந்த சுரபி சுரக்கிறதுனால அதன் மூலம் பழக்க வழக்கத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், அடிமையாக போகிறோம். அப்ப இதுல இருந்து எப்படி மீள்றது? இந்த பழக்க வழக்கத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அந்த டோப்போமைன் அதிகமா சுரக்கும். எல்லாத்துக்கும் மனுஷன் அப்படியே அடிமையாகவானா அடிமையாக மாட்டான். எது தனக்கு பிடிச்சிருக்கோ அதை தான் திரும்ப திரும்ப செய்வானே தவிர பழக்க வழக்கமாக மாறுமே தவிர பிடிக்காததை செய்ய மாட்டான். இப்ப வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, மனைவி சொல்றாங்க அந்த சூடான சட்டியை வந்து தூக்கி வைங்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, ஞாபகம் மரத்துல நேரா போய் எடுத்து இப்படி எடுத்து வச்சுறாரு, கையை சுட்டுருது. அந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்வாரா? செய்ய மாட்டாரு. போய் சுவிட்சில் கை வைக்கிறாரு, கரண்ட் ஷாக் அடிச்சிருது, அதை திரும்ப செய்வாரானா செய்ய மாட்டாரு. அப்ப தனக்கு எது பிடிக்கவில்லையோ, தனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, தனக்கு எது சூடுபட்டு விட்டுருச்சோ, இல்லாட்டி ஒரு இடத்துக்கு போவாரு, அவங்க அவமானப்படுத்தப்பட்டுருவாரு. இது போன்ற இடங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப திரும்ப போக மாட்டாங்க. அதை திரும்ப திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க. எது தனக்கு பிடிச்சிருக்கோ அந்த பழக்க வழக்கத்துக்கு தான் மனுஷன் அடிமையாகுவான். எதை பிடிக்கலையோ அதுக்கு என்ன செய்ய மாட்டான், அவன் அடிமையாக மாட்டான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்னா, பாவம் செய்யறதுக்கு என்ன காரணம்னா பழக்க வழக்கம் இருக்குல்ல, பழகி பழகி அந்த பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக்கி அதுல இருந்து மீள முடியாமல் பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கும். ஏன் இப்படி பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறோம்னா, நம்முடைய உடல்ல சுரக்கக்கூடிய அந்த டோப்போமைன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் தான் காரணம். அந்த ஹார்மோன் எதுக்கெல்லாம் சுரக்கும்னா, மகிழ்ச்சியான எல்லா நிகழ்வுகளுக்கும் சுரக்கும். மகிழ்ச்சியற்ற சூழலுக்கு அது சுரக்காது, அதுல மனிதன் ஈடுபட மாட்டான் அப்படிங்கிறத பார்த்துருக்கும். இதுல இருந்து எப்படி மீள்றது? எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்யறோம், பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். இதுல இருந்து எப்படி மீள்றது? முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறோம், இந்த ஹதீஸை கேட்கிறோம், இந்த குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம், நாளைக்கே மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிந்தனை இருந்தாலே என்ன செய்ய முடியாது, அவன் ஒருபோதும் திருந்த மாட்டான். ஏன்னா அவன் உடனே எஃபெக்ட் எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு விதையை போட்டோன்னா உடனே மரமா வந்துடும் நினைக்கிறான். அது எப்படி ஆகும்? ஆகாது. எந்த அளவுக்கு பழகி பழகி கெட்ட வழக்கங்களை 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பழகி இருக்கிறோம். இன்னைக்கு செல்போன்ல நெட் இல்லாட்டி எப்படி இருக்கு, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. அவனால இருக்க முடியல. என்ன காரணம்? பல ஆண்டுகளாக பழகி வந்துட்டான். அதனால அவனால செல்போன் இல்லாம இருக்க முடியல, நெட் இல்லாம இருக்க முடியல, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதே போல சில பேர் பாருங்க, சாப்பிடும் போது என்ன செய்வாங்க, டிவியை பார்த்தாதான் சாப்பாடு இறங்கும், குழந்தைகள்லாம் செல்போனை கொடுத்தாதான் சாப்பாடு இறங்கும். அப்படி ஒரு சூழல் இருக்கு. அப்ப இது என்ன, இப்ப இதுல இருந்து மீளணும்ல, பல ஆண்டுகளா இருக்கான். எந்த அளவுக்கு பழகி வந்தானோ அதே அளவுக்கு டைம் எடுக்கும், திருந்துறதுக்கு மாறுவதற்கு டைம் எடுக்கும். அப்ப அந்த டயத்தை கொடுக்காதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், விரக்தி அடைஞ்சிரும். என்ன 5 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, நம்மளால திருந்த முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல என்ன முடிவு எடுக்கணும்னா, உறுதியாக இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை விட்டு விடுவோம் என்று சொல்லி உறுதியாக என்ன செய்யணும், மனதளவுல முயற்சி எடுக்கணும். ஜிகாதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஜிகாதுல சிறந்த ஜிகாது எதுன்னா, ஜிகாதுக்கு பல வகை இருக்குல்ல, அதுல ஒண்ணு சிறந்தது எதுன்னா மனதோடு போராடக்கூடியது இருக்குல்ல, அதுதான் சிறந்த ஜிகாது. அப்ப அந்த மனதை என்ன செய்யும், தீமையின் பக்கம் தள்ளும் பொழுது நம்ம என்ன சொல்லணும், செய்ய மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்யணும், அந்த இடத்துல முடிவு எடுக்கணும். அப்படி உறுதியாக முடிவெடுத்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், பாவத்தை கைவிட முடியும். அதை மனசுல வச்சுக்கணும். ஆனா கொஞ்சம் நாள் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே ஒருத்தரால மாறிட முடியாது. அதை மனசுல வச்சுங்க. அடுத்தது எப்படி போகணும்னா, நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அதை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில ஒண்ணு என்னன்னா, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் யாருக்குரியது, இறைவனுக்குரியதுன்ட்டோம். அதை சொல்லிதானே நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையே அல்லாஹ்வுக்கு தான், எல்லாமே அல்லாஹ்வுக்குங்கிற போது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை யாருக்கு அமைக்கணும், அல்லாஹ்விற்காக அமைக்கணும். அப்படி அமைக்கணும்னா அவன் சொன்ன அடிப்படையில வாழணும். அப்ப இந்த அடிப்படையில வாழ்ந்துட்டா நம்மள்ட்ட தவறு வருமா? வரவே வராது. ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களை ஒருத்தன் பின்பற்றும் பொழுது அந்த சட்டத்துல குறை இருக்குமா? எந்த விதமான குறையும் இல்லை. பாவத்தை தடுக்கக்கூடிய செயல்கள் அதுல அதிகமா இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வாழ்ந்துட்டோம்னு சொன்னாக்கா எந்த வித பிரச்சனையும் இல்லை. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலைங்கிறாங்க. அப்ப ஜெயில ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் நினைச்ச மாதிரி சட்டம் போட முடியுமா? நினைச்ச மாதிரி சாப்பாடை வாங்கி சாப்பிட முடியுமா? நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அதே போலத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை.
நம்மளுடைய பணம் தான், நம்ம நினைச்ச மாதிரி வியாபாரம் பண்ண முடியாது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில தான் வியாபாரத்தை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில தான் வியாபாரத்தை செய்ய முடியும். இதே மாதிரிதான் இதை எல்லாத்துக்கும் பொருத்தி பாருங்க. தூங்குனதுல இருந்து நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், எழுந்துறதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில் அமைத்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன வராது? பாவம் என்கிறதே வராது. இதை நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்ததனுடைய நோக்கம் அதான். நான் தொழுக போறேன், தொழுகிறது சரியா தொழுகிறேனா, முறையா தொழுகிறோமா? பல பேருடைய தொழுகை எப்படி இருக்குன்னா, போறோம், கையை கட்டுறோம், குனிகிறோம், எந்திரிக்கிறோம், வந்துடுறோம், போய் தொழுகிற கடமையை நிறைவேற்றிட்டாரே தவிர அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. ஏன் இல்லை? நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை முதல்ல போனோன்னு என்ன சொல்லணும், ருக்குல என்ன சொல்லணும், சுஜூதுல என்ன சொல்லணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ போறோம், குனிகிறோம், நிமிடுறோம், அப்படியே வந்துடுறோம். இப்படி இருக்கிறதுனால ஒரு கனெக்ஷன் இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் சரியாக நம்ம செஞ்சோம்னாவே என்ன செய்யாது? பாவம் நம்ம இடத்துல வராது. அப்படி இல்லை, பெரும்பகுதி பாவம் எப்போ வருதுன்னா நம்ம சோர்வா இருக்கும் பொழுது, சரியாக சிந்திக்காத பொழுதுதான் வருது. ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்போம் போனுக்கு, நம்மளே அதை மாத்திருப்போம். முதல்ல 1 2 3 4 போட்டிருப்போம், அடுத்து அதுல இருந்து வேற நம்பர் போட்டிருப்போம். ஆனா என்ன செய்வோம்? திரும்ப நம்ம என்ன செய்வோம்? பழைய நம்பரே போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டு குடிபெயர்ந்து போயிருப்போம். ஏதோ ஒரு சிந்தனையில பழைய வீட்டுல போய் நின்று அங்க போய் கதவை தட்டிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா சரியான சிந்தனை இல்லை, ஒரு தெளிவு இல்லை. அப்ப தெளிவா ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். நான் செய்யக்கூடிய வேலையை சரியா செய்யறேனா, முறையா செய்யறேனா என்கின்ற அந்த தெளிவு இருந்தாலே நம்ம இடத்துல என்ன செய்யாது? பாவங்கள் வராது. அப்ப அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இரண்டாவது பாகம் என்ன என்று சொன்னால், இந்த பாவத்தை எப்படின்னா நம்ம யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா ஐஸ்கிரீம் கேட்கும். தாயர் என்ன செய்வாங்க? அவனுக்கு ஜுரமா இருக்கும், உடனே என்ன செய்வாங்க? ஐஸ்கிரீம் வேணாண்டா, உனக்கு ஒரு கார் வாங்கி தர்றேன், ஐஸ்கிரீம் வேணாட்டி கார் வேணும், கார் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்பாங்க. குழந்தை என்ன செய்யும்? எனக்கு கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி காரை தேர்ந்தெடுக்கும். அதே போல நம்முடைய உள்ளம் இருக்கு இல்லையா, உள்ளத்துக்கிட்ட பாவம் செய்யும் போது நம்ம உள்ளத்துக்கிட்ட பேசணும். நீ இந்த உலகத்துல பாவம் செய்யற, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பாவத்தை நீ விட்டுட்டனா இதுக்கு பகரமாக மறுமையில என்ன தருவான்? சுவனத்திலே பல இன்பங்களை உனக்கு தருவான் என்று அந்த மனதிற்கு என்ன செய்யணும்? ஆசை ஊட்டணும். சுவனத்தை பற்றிய ஆசைகளை, அதை பற்றி குரான்ல என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான் அல்லாஹ். இதையெல்லாம் அந்த உள்ளத்திற்கு நாம் ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த உள்ள என்ன செய்யும்? இந்த உலக வாழ்க்கையா மறுமை வாழ்க்கையா என்பதை சிந்தித்து எனக்கு மறுமைதான் வேண்டும் என்கிறத அதை தேர்ந்தெடுத்துக்கோ. அப்ப அந்த உள்ளத்துக்கு என்ன செய்யணும்? ஆசை ஊட்டணும். ரெண்டாவதாக என்னன்னா, இது ஒரு வழிமுறை. முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம வந்த நோக்கம் என்ன, அல்லாஹ்வுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கணும், அதுபடி நடக்கணும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம உள்ளத்திற்கு ஆசை ஊட்டணும். எப்படிப்பட்ட ஆசை? ஃபிரௌனுடைய மனைவி அவங்க என்ன கேட்டாங்க? ஆசியா அம்மா அவங்க என்ன சொன்னாங்க? மிகப்பெரிய ஒரு அரசனுடைய மனைவியா இருந்தாங்க, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதராகிய மூசாவையும் ஏத்துக்கிட்டாங்க. ஃபிரௌன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன்கிட்ட என்ன சொன்னாங்க? நீ கடவுள் இல்ல, அல்லாஹ் தான் கடவுள், மூசா அவருடைய தூதராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாராலும் துன்புறுத்தப்பட்டாங்க. வசதி வாய்ப்புடைய அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க? இழந்து வந்தாங்க. இதெல்லாம் ஏன் வந்தாங்கன்னா, சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு கொடு. அவங்க அப்படிதான் பிரார்த்தனை பண்ணாங்க. இறைவா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாளிகை எனக்கு வேணாம், மறுமையில நீ எழுப்பக்கூடிய அந்த மாளிகை தான் வேணும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம், மறுமையில இருக்கக்கூடிய மாளிகை தான் எனக்கு வேணும் என்று சொல்லி எப்படி அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்களோ, அதே போல பாவம் செய்ய தோணும் பொழுதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைதான் சிறந்தது, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை விட, வசதி வாய்ப்புகளை விட மறுமையில் பல பல இன்பங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை மனதிற்கு நினைவூட்டினோம் என்று சொன்னால் அந்த மனது பாவத்திலிருந்து விலகும். அடுத்ததாக என்னன்னு சொன்னா, மனதுக்கு அச்சம் ஊட்டணும். ஒரு பயத்தை, இறை அச்சத்தை ஊட்டணும். இறை அச்சம் தான் என்ன அடிப்படை. அப்ப அந்த இறைவனை பற்றிய அச்சத்தை இந்த மனதுக்கு ஊட்டணும். ஒரு மாடு இருக்கு, நடந்து போயிட்டே இருக்கு, ஒரு கடையில வாழைப்பழத்தை படிச்சு அது பாட்டுக்கு சாப்பிட்ரும். நமக்கு பசிக்குது, கையில காசு இல்லை, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டேன். ஏன்? கையில காசு இல்லை, சாப்பாடுக்கு கட்டி தோலை உரிச்சிருவோம். அப்ப அதனால என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். அப்ப அந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம் அல்லாஹ்விடத்துல இருக்கணும். அல்லாங்கிறவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், யாருமே பார்க்கலைன்னா கூட அல்லாங்கிற ஒருத்தன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு கேமரா இருந்தா பயப்படுறோம் தானே? ஒரு ஆபீஸ்ல கேமரா இருக்கு, ஒரு கடையில கேமரா இருக்கு, இருந்தா பயப்படுறோம். அவர் எதுவும் பார்த்துருவாரோ, சம்பளத்தை குறைச்சிருவாரோ, நம்மளுடைய நடவடிக்கை அவர் தெரிஞ்சுக்குமோன்னு பயப்படுறான். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? எந்த விதம் கார் இருள்ல, பூமிக்கு அடியில கார் இருள்ல ஒரு பாறையில இருக்கிறத கூட என்ன செய்யும்? ஒரு கடுகளவு இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான்? அதுவும் அவனுக்கு தெரியும். நம்மள உள்ளத்துல உள்ளதும் தெரியும், வெளிப்படையா பேசுறதும் தெரியும். யாருமே இல்லாம நம்ம செய்யக்கூடிய தவறு கூட என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப இந்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில தண்டனை அளிப்பான். அதுதான் நம்ம அதை நம்பித்தான் நம்ம முஸ்லீமா இருக்கிறோம். அது நம்பிக்கையினுடைய அடிப்படை தானே. அதை நம்பினாத்தான் நம்ம முஸ்லீம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனைகளை தருவான்? அவனுடைய தண்டனைகளை நம்மளால் தாங்க முடியுமா?
அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம அஞ்சணுமா இல்லையா? அந்த இறை அச்சம் வந்து விட்டாலே இது போன்ற பாவங்கள் நம்ம இடத்துல இருக்காது. அப்ப இறைவனுடைய அச்சம் என்பது எப்படி இருக்கணும்னா, ஒரு நபி தோழியர் அவங்க வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லம்மா நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. இல்ல, நான் உறுதியாக விபச்சாரம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை சொல்லி காட்டுறாங்க. ஓ அவரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, உறுதியா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தண்டனையை கொடுங்கிறாங்க. எந்த மாதிரியான தண்டனை? பாவ மன்னிப்பா, ஒரு 100 ரக்க தொழுகிறதா, ஒரு மாசம் நோன்பு வைக்கிறதா? அப்படிப்பட்ட தண்டனை கிடையாது. எப்படிப்பட்ட தண்டனைனா, விபச்சாரம் செய்தவர்களுக்கான தண்டனை, ஒரு குழியை தோண்டிடுவாங்க, அதுக்குள்ள இறக்கிடுவாங்க. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கல் எடுத்து என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அந்த கல் எப்படி இருக்கும்னா, முகத்திலே படும், மூக்கிலே படும், கண்ணிலே படும், அப்படியே ரத்தம் என்ன செய்யும், தெறிக்கும். சிந்திச்சு பாருங்க, ஒரு 100 பேர் கூடி நின்று கல்ல இருந்தா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை, அந்த தண்டனைய எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்டு வாங்கிட்டு போறாங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மேக்கப் போட்டிருப்போம், எத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துருப்போம், எத்தனை அந்த தலை சீவிருப்போம். அப்படியெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த முகத்தை கல்லால அடிச்சு ஒட்டுமொத்தமாக உயிரை கொள்றாங்கன்னா அந்த தண்டனை எப்படிப்பட்டதா இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, போயிட்டு வாங்கங்கிறாங்க. அவங்க கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. மீண்டும் வந்து குழந்தையை பெத்தெடுத்துட்டு வர்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, குழந்தை வந்து பால்குடி பருவத்துல இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கங்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, மீண்டும் போயிட்டு குழந்தைய என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வராங்க. கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகள் வளர்ந்து விட்டா, தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, சாப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டா, எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க என்று சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய அச்சம் இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. ஏன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த தண்டனை எனக்கு லேசு, நமக்கு இது பெரிய தண்டனை. ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அல்லாஹ் மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனை பெருசு இல்லையா? மறுமையில கொடுக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய ஒரு சிறிய தண்டனையை பத்தி சொல்றாங்க. ஒரு நெருப்பாலான ஒரு செருப்பு என்ன செய்வாங்க, காலில் மாட்டி விடுவாங்க. அந்த நெருப்பினுடைய தாக்கத்தினால் மூளை இருக்கு இல்லையா, மூளை வந்து உருகி ஊத்துங்கிறாங்க. இதுதான் குறைந்தபட்ச தண்டனை. அப்ப அதிகபட்ச தண்டனை எப்படி இருக்கும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் ஆரம்பிக்கல, சரியா இப்பதான் துவங்கி இருக்கு. துவக்கத்தை தாங்க முடியல நம்மளால, இன்னும் இப்படி அடிக்குது. குளிர் இந்த பகுதி வந்து குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, தேனி, கூடலூர், குமளி எல்லாம். அந்த பகுதியில என்ன செய்யுது, தொழுக முடியல, சுள்ளன்னு அடிக்குது வெயில், அந்த அளவுக்கு இருக்கு. ஜூஸை குடிக்கிறோம், போய் குளிர்பானங்களை குடிக்கிறோம், மண்பான தண்ணியை குடிக்கிறோம், வீட்டுல ஏர் கூலர் வாங்கி மாற்றோம், ஏசியை வாங்கி மாற்றோம், 1க்கு 2 ஃபேனா மாற்றோம். இதெல்லாம் மாட்டியுமே தாங்க முடியல. இத்தனையும் எதற்காக? ஒரே 1% இருக்கிறது 70 மடங்குல 1 மடங்கு இந்த உலகத்தினுடைய வெப்பம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வெப்பத்துக்கே இவ்வளவு இருக்கும்னா 70 மடங்கு வெப்பம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த நரகத்துல அல்லாஹ் தூக்கி தவறு செய்தால், பாவியாக மரணித்தால் அதுல தூக்கி போடுவான்னா அவனுடைய தண்டனை எப்படி இருக்கு? அப்ப இந்த இறை அச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில தவறு வருமா, பாவம் வருமா? எதுவுமே வராது. அப்ப அந்த இறை அச்சத்தை என்ன சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இறையச்சம் தான் நம்மளை என்ன செய்யும், பாவத்திலிருந்து தடுக்கும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களையும் என்ன செய்யணும், சீர்படுத்தி பார்க்கணும். வரக்கூடிய ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இதையெல்லாம் தீர்வு தரக்கூடிய மாதமாக. ஏன்னா அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் மாற்றணும்னா ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் சொல்றாங்க. அது 30 நாட்கள், 40 நாட்கள், 50 நாட்கள் என்று தகவல். 4 கணக்கில் இந்த 30 மாதமும் எப்படிப்பட்டதா இருக்கும், இரையச்சம் பொங்கக்கூடியதாக இருக்கு. இந்த ரமலானுடைய இதே அப்படித்தான், உங்களை இரையச்சம் உடையவர்களாக மாற்றக்கூடியதாக தான் இந்த ரமலான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட அந்த ரமலான் மாசத்துல நம்ம எல்லா பழக்க வழக்கத்தையும் விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், பழகணும். ஏன்னா பாவம் செய்யக்கூடியதாக இருக்காது. ஏன்னா அதுக்கு தானே இந்த மாதமே. பாவத்தை விட்டு உடல் எடையை குறைப்பதற்கான மாதம் இது கிடையாது, நம்முடைய பாவத்தை குறைப்பதற்கான ஒரு மாதம். அப்ப இப்படிப்பட்ட மாதத்துல நம்ம ஒவ்வொரு பாவங்களையும் திட்டமிட்டு நம்ம அதை தவிர்த்துக்கிட்டே வரணும். மெயினா என்னன்னா, இதற்கு அடிப்படை என்னன்னா, நம்ம பாவத்தை பழகிட்டோம்ல, இந்த பாவத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு முழுமையான ஃபர்ஸ்ட் பயிற்சி என்னன்னா தொழுகை தான். இந்த தொழுகை முதன்மையான பயிற்சி. எப்பேற்பட்ட பயிற்சி என்று சொன்னால், தொழுகையில போய் நிக்கிறோம், ஒரு இமாமை பின்தொடர்ந்து நிக்கிறோம். அந்த இமாம் குனிய சொன்னா குனியிறோம், அவர் நிமிர சொன்னா நிமிர்றோம், அவர் எது சொன்னாலும் நம்ம கரெக்டா கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், அதற்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம போயிடும். இந்த 1 மாச காலமும் இப்படி கரெக்டாக நம்முடைய தொழுகையை தொழுகிறோம், அதே போல கடமையான தொழுகையில தொழுகிறோம், உபரியான தொழுகையில தொழுகிறோம். இப்படி தொழுகும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செய்யும், கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதைத்தானே என்ன செய்யுது, இந்த தொழுகை கொடுக்குது. தொழுகை என்பது மிக முக்கியமான பயிற்சி. ஏன்னா தொழுகை
மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எவ்வளவு பெரிய வாக்குறுதி! ஒரு அரசியல்வாதியோட வாக்குறுதி இல்லை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அப்ப சரியாக முறையாக நம்ம தொழுதோம் என்று சொன்னால் தொழுகை என்ன செய்யும்? பாவத்தில் இருந்து மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கும். ஒரு நாய் இருக்கு, அந்த நாயுடைய இயல்பு என்னன்னா போய் வேட்டையாடி பிராணியை சாப்பிட்றதுதான் அதனுடைய இயல்பு. ஆனா அந்த நாய்க்கு என்ன செய்யறாங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்து வேட்டை பிராணியை பிடிச்சிட்டு வாங்கங்கிறாங்க. அந்த வேட்டை பிராணியை என்ன செய்யுது? பிடிச்சிட்டு வந்து எஜமானன் கையில அது கொடுக்குது. ஒரு அற்பமான ஒரு ஐந்தறிவு உள்ள அந்த நாயே பயிற்சி பெற்ற பிறகு தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொள்கிறது என்று சொன்னால், 6 அறிவு படித்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான அருள் கொடைகளையும் வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்ம எஜமானனுக்கு கட்டுப்படும் என்கின்ற ஒரு பயிற்சியை எடுத்தோம் என்று சொன்னால், இந்த தொழுகை என்ற பயிற்சியை முறையாக எடுத்தோம் என்று சொன்னால், அந்த 5 அறிவு பிறவி செய்தலையா அதுவே செய்யும் பொழுது நம்முடைய எஜமானனுக்கு நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும். அப்ப அப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோமோ? தொழுகையில கவனமே கிடையாதுங்க. எல்லாருமே என்ன தொழுகிறோம் எதுவுமே இல்லை. தொழுகை தக்பீர் கட்டின பிறகுதான் பெண்களுக்கு என்ன நினைப்பு வருது? கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணோமா ஆஃப் பண்ணலையா, காய்கறி வாங்கி வச்சுட்டோமா இல்லையா, இந்த பொருள் இருக்கா அந்த பொருள் இருக்கா, அப்படி எண்ணங்கள் வருது. எல்லா எண்ணமும் எங்கதான் வருது? தொழுகையில தக்பீர் கட்டின பிறகுதான் வருது. சரியாக முறையாக நம் தொழுகையை பேணினோம் என்று சொன்னால் அந்த தொழுகை என்ன செய்யும்? மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம மாற வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன். இது எல்லாமே நம்ம முயற்சி செய்தால் கூட ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவன் நாடுனாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? லாஹுலவாலா கூவத்தை இல்லா பில்லா, அல்லாஹ்வுடைய உதவியின்றி நன்மையை நம்ம என்ன செய்ய முடியும்? நன்மையான காரியங்களையும் ஈடுபட முடியாது, தீமையை விட்டு விலக முடியாது. அப்ப அவனுடைய உதவி வேணும். அப்ப அந்த உதவியை என்ன செய்யணும்? அனுதினமும் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், பயிற்சி எடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம்? பாவத்திலிருந்து விடுபட்டுரும். அதற்கு சரியான மாதமாக ரமலான் மாதம் வந்து அமைந்திருக்குது. இதுல இருக்கக்கூடிய திக்ருகளாக இருக்கட்டும், ஒரு மனிதன் திக்ரு எடுத்துக்கொண்டே இருந்தான் என்று சொன்னால் பாவத்தின் பக்கம் செல்லவே மாட்டான். சுபானல்லா சுபானல்லா சுபானல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் தவறின் பக்கம் போவானா? போக மாட்டான். அப்ப எல்லா அம்சங்களும் எல்லா வழிபாடுகளும் பாவத்தை விட்டு விலகக்கூடிய அத்துணை அம்சங்களும் இந்த மாதத்துல இருப்பதனால் இதை சரியாக முறையாக கடைபிடித்தோம் என்று சொன்னால் நாம் இந்த மாதம் முடியும் பொழுது பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவராக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாயிறு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.